தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி வந்து எப்படின்னா, எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னதான், மக்களை எப்பவுமே பதட்டமாக வச்சிரு, அப்போ தான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவனுக்கு கவனத்துக்கு போகாதுன்ட்டு. சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதிலேயே காலத்தை ஓட்டுச்சு. இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் அது என்ன சொல்லுது? அது கேட்டிருக்க எதையாவது பாருங்க. நாங்கள் கேட்குற ஆவணங்களெல்லாம் கொடுத்தா தான் வாக்கு. எங்கள் ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன்? இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த 2 மாதத்தில் தேர்தலை வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க? நீங்கள் ஒன்றும் கொடுப்பீங்களா? அது வச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம், அதை கொண்டா இதை கொண்டாங்க. இருக்கிறவன் என்ன, ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான். இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க, கண்டு கொண்டு வந்து நீக்குங்க. எவ்வளவு காலமாக இருக்குது? இப்போ தான் அது வர்ற. நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஒருத்தர் 2 இடத்துல வாக்குரிமை வச்சுருக்கிறாரு. அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கியிருக்கணும். இவ்வளோ காலம் நீக்கியிருக்கணும். சரி, இல்லை நீக்கிறீங்க, அது செய்யுங்க. சரி, அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்கே போய் கொண்டு வருவோம்? இதே வேலையா? கொண்டு வந்து கொடுக்கும்ல, நீக்கி விட்டுருவேன். நோக்கம் என்ன? அங்கே பல லட்சம் பேர் வெளியே இருக்கான். 70 லட்சம் பேர்கிட்ட 44 லட்சங்கிறான், 70 லட்சங்கிறான். ராகுலே 60 லட்சம் பேருன்றான். அங்கே இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான். இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான். அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும். நீங்கள் 6.5 லட்சம் பேர்னு சொல்கிறீங்க. அது எனக்கு பயனா 3 தொகுதி, என்னோட தொகுதியில் 3 தொகுதி. அவன் 6.5 லட்சம்னா அப்புறம் கடைசியாக அது பீகார், இன்னொரு பீகார் ஆயிரும். ஏற்கனவே பூரா இந்திக்காரன், எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். இந்த விண்ணூர்தி நிலையத்தில் நம்ம ஆஃபீஸர் இருக்கான்னா, அதிகாரி இருக்கான்னா, அப்புறம்